முதலாவதாக அபூர்வ ராகங்கள் திரைப்படம், இரண்டாவதாக கதா சங்கம என்ற கன்னட திரைப்படம், மூன்றாவதாக அந்துலேனி கதா என்ற தெலுங்கு திரைப்படம், நான்காவதாக மூன்று முடிச்சு திரைப்படம், ஐந்தாவதாக பாலு ஜேனு என்ற கன்னட திரைப்படம், ஆறாவதாக அவர்கள் திரைப்படம், ஏழாவதாக கவிக்குயில் திரைப்படம், எட்டாவதாக ரகுபதி ராகவன் ராஜாராம் திரைப்படம், ஒன்பதாவதாக சிலகம செப்பிந்தி என்ற தெலுங்கு திரைப்படம், பத்தாவதாக புவனா ஒரு கேள்விக்குறி திரைப்படம், 11வதாக ஒந்து பிரேமட கதே என்ற கன்னட திரைப்படம், 12வதாக 16 வயதினிலே திரைப்படம், 13வதாக சகோதரர சவால் என்ற கன்னட திரைப்படம், 14வதாக ஆடு புலி ஆட்டம் திரைப்படம், 15வதாக காயத்ரி திரைப்படம், 16வதாக கும்குமா ரக்ஷே என்ற கன்னட திரைப்படம், 17வதாக 6 புஷ்பங்கள் திரைப்படம், 18வதாக தொலிரையி கடிப்பிண்டி என்ற தெலுங்கு திரைப்படம், 19வதாக ஆமே கதா என்ற தெலுங்கு திரைப்படத்தில் சிறப்பு தோற்றமாக நடித்திருப்பார். 20வதாக கலாட்டே சம்சாரா என்ற கன்னட திரைப்படம், 21வதாக ஷங்கர் சலீம் சைமன் திரைப்படம், 22வதாக கில்லாடி கிட்டு என்ற கன்னட திரைப்படம், 23வதாக அன்னடமுல சவால் என்ற தெலுங்கு திரைப்படம், 24வதாக 1000 ஜென்மங்கள் திரைப்படம், 25வதாக மாத்து தப்பத மகா என்ற கன்னட திரைப்படம், 26வதாக மாங்குடி மைனர் திரைப்படம், 27வதாக பைரவி திரைப்படம், 28வதாக இளமை ஊஞ்சலாடுகிறது திரைப்படம், 29வதாக சதுரங்கம் திரைப்படம், 30வதாக வணக்கத்திற்குரிய காதலியே திரைப்படம், 31வதாக வயசு பிலிச்சிந்தி என்ற தெலுங்கு திரைப்படம், 32வதாக முள்ளும் மலரும் திரைப்படம், 33வதாக இறைவன் கொடுத்த வரம் திரைப்படம், 34வதாக தப்பித தாளா என்ற கன்னட திரைப்படம், 35வதாக தப்பு தாளங்கள் திரைப்படம், 36வதாக அவள் அப்படித்தான் திரைப்படம், 37வதாக தாய் மீது சத்தியம் திரைப்படம், 38வதாக என் கேள்விக்கு என்ன பதில் திரைப்படம். அடுத்ததாக பாவத்தின் சம்பளம் திரைப்படத்தில் சிறப்பு தோற்றமாக ஒரு சில காட்சியில் மட்டும் நடித்திருப்பார். 39வதாக ஜஸ்டிஸ் கோபிநாத் திரைப்படம், 40வதாக பிரியா திரைப்படம், 41வதாக குப்பத்து ராஜா திரைப்படம், 42வதாக இத்தரு அசத்யுலே என்ற தெலுங்கு திரைப்படம், 43வதாக அலாவுதீனும் அற்புத விளக்கும் திரைப்படம், 44வதாக அல்லாதினும் அற்புத விளக்கும் என்ற மலையாள திரைப்படம், 45வதாக நினைத்தாலே இனிக்கும் திரைப்படம், 46வதாக அண்டமைனா அனுபவம் என்ற தெலுங்கு திரைப்படம், 47வதாக தாயில்லாமல் நானில்லை திரைப்படத்தில் சிறப்பு தோற்றமாக நடித்திருப்பார். 48வதாக தர்ம யுத்தம் திரைப்படம், 49வதாக நான் வாழ வைப்பேன் திரைப்படம், 50வதாக டைகர் என்ற தெலுங்கு திரைப்படம், 51வதாக 6லிருந்து 60 வரை திரைப்படம், 52வதாக அன்னை ஓர் ஆலயம் திரைப்படம், 53வதாக அம்மா எவரிக்கைனா அம்மா என்ற தெலுங்கு திரைப்படம், 54வதாக பில்லா திரைப்படம். அடுத்ததாக நட்சத்திரம் திரைப்படத்தில் சிறப்பு தோற்றமாக நடித்திருப்பார். 55வதாக ராம் ராபர்ட் ரஹீம் என்ற தெலுங்கு திரைப்படம், 56வதாக அன்புக்கு நான் அடிமை திரைப்படம், 57வதாக காளி திரைப்படம், 58வதாக காளி என்ற தெலுங்கு திரைப்படம், 59வதாக மாயாதாரி கிருஷ்ணுடு என்ற தெலுங்கு திரைப்படம், 60வதாக நான் போட்ட சவால் திரைப்படம், 61வதாக ஜானி திரைப்படம், 62வதாக எல்லாம் உன் கைராசி திரைப்படம், 63வதாக பொல்லாதவன் திரைப்படம், 64வதாக முரட்டு காளை திரைப்படம், 65வதாக தீ திரைப்படம், 66வதாக கழுகு திரைப்படம், 67வதாக தில்லுமுல்லு திரைப்படம், 68வதாக கர்ஜனை திரைப்படம், 69வதாக கர்ஜனம் என்ற மலையாள திரைப்படம், 70வதாக கர்ஜனே என்ற கன்னட திரைப்படம், 71வதாக நெற்றிக்கண் திரைப்படம், 72வதாக இராணுவ வீரன் திரைப்படம், 73வதாக போக்கிரி ராஜா திரைப்படம், 74வதாக தனிக்காட்டு ராஜா திரைப்படம், 75வதாக ரங்கா திரைப்படம், 76வதாக புது கவிதை திரைப்படம். அடுத்ததாக நன்றி மீண்டும் வருக திரைப்படத்தில் சிறப்பு தோற்றமாக நடித்திருப்பார். 77வதாக எங்கேயோ கேட்ட குரல் திரைப்படம், 78வதாக மூன்று முகம் திரைப்படம். அடுத்ததாக அக்னி சாட்சி திரைப்படத்தில் சிறப்பு தோற்றமாக நடித்திருப்பார். 79வதாக பாயும் புலி திரைப்படம். அடுத்ததாக உருவங்கள் மாறலாம் திரைப்படத்தில் சிறப்பு தோற்றமாக நடித்திருப்பார். 80வதாக துடிக்கும் கரங்கள் திரைப்படம். 81வதாக அந்தா கானூன் என்ற ஹிந்தி திரைப்படம். 82வதாக தாய் வீடு திரைப்படம். 83வதாக சிவப்பு சூரியன் திரைப்படம். 84வதாக ஜீட் அமாரி என்ற இந்தி திரைப்படம். 85வதாக அடுத்த வாரிசு திரைப்படம். 86வதாக தங்கமகன் திரைப்படம். 87வதாக மேரி அடாலட் என்ற ஹிந்தி திரைப்படம். 88வதாக நான் மகான் அல்ல திரைப்படம். 89வதாக தம்பிக்கு எந்த ஊரு திரைப்படம். 90வதாக கை கொடுக்கும் கை திரைப்படம்.
91வதாக இதேனா சவால் என்ற தெலுங்கு திரைப்படம். 92வதாக அன்புள்ள ரஜினிகாந்த் திரைப்படம். 93வதாக கேங்வா என்ற ஹிந்தி திரைப்படம். 94வதாக நல்லவனுக்கு நல்லவன் திரைப்படம். 95வதாக ஜான் ஜானி ஜனார்தன் என்ற ஹிந்தி திரைப்படம். அடுத்ததாக நியாயம் மீரே செப்பாலி என்ற தெலுங்கு திரைப்படத்தில் சிறப்பு தோற்றமாக நடித்திருப்பார். 96வதாக நான் சிகப்பு மனிதன் திரைப்படம். 97வதாக மகா குரு என்ற ஹிந்தி திரைப்படம். 98வதாக உன் கண்ணில் நீர் வழிந்தால் திரைப்படம். 99வதாக வஃபடார் என்ற ஹிந்தி திரைப்படம். 100வதாக ஸ்ரீ ராகவேந்திரர் திரைப்படம். 101வதாக கெராப்டர் என்ற ஹிந்தி திரைப்படத்தில் சிறப்பு தோற்றமாக நடித்திருப்பார். அடுத்ததாக யார் திரைப்படத்தில் சிறப்பு தோற்றமாக நடித்திருப்பார். 102வதாக பெவாஃபை என்ற ஹிந்தி திரைப்படம். 103வதாக படிக்காதவன் திரைப்படம். 104வதாக மிஸ்டர் பாரத் திரைப்படம். 105வதாக நான் அடிமை இல்லை திரைப்படம். 106வதாக ஜீவன போராட்டம் என்ற தெலுங்கு திரைப்படம். 107வதாக விடுதலை திரைப்படம். 108வதாக பகவான் தாதா என்ற ஹிந்தி திரைப்படம். அடுத்ததாக கோடை மழை திரைப்படத்தில் சிறப்பு தோற்றமாக ஒரு சில காட்சியில் மட்டும் நடித்திருப்பார். 109வதாக அஸ்லி நக்லி என்ற ஹிந்தி திரைப்படம். 110வதாக தோஸ்தி துஷ்மணி என்ற ஹிந்தி திரைப்படம். 111வதாக மாவீரன் திரைப்படம். அடுத்ததாக தகு அசீனா என்ற ஹிந்தி திரைப்படத்தில் சிறப்பு தோற்றமாக நடித்திருப்பார். 112வதாக வேலைக்காரன் திரைப்படம். 113வதாக இன்சாப் கான் கரேகா என்ற ஹிந்தி திரைப்படம். 114வதாக ஊர்காவலன் திரைப்படம். 115வதாக மனிதன் திரைப்படம். அடுத்ததாக மனதில் உறுதி வேண்டும் திரைப்படத்தில் ஒரே ஒரு பாடலில் மட்டும் நடனமாடியிருப்பார். 116வதாக உத்தர் தக்ஷின் என்ற ஹிந்தி திரைப்படம். 117வதாக தமாச்சா என்ற ஹிந்தி திரைப்படம். 118வதாக குரு சிஷ்யன் திரைப்படம். 119வதாக தர்மத்தின் தலைவன் திரைப்படம். 120வதாக பிளட் ஸ்டோன் என்ற ஹாலிவுட் திரைப்படம். 121வதாக கொடி பறக்குது திரைப்படம். 122வதாக ராஜாதி ராஜா திரைப்படம். அடுத்ததாக கயர் கானூனி என்ற ஹிந்தி திரைப்படத்தில் சிறப்பு தோற்றமாக நடித்திருப்பார். 123வதாக சிவா திரைப்படம். 124வதாக ராஜா சின்ன ரோஜா திரைப்படம். 125வதாக மாப்பிள்ளை திரைப்படம். அடுத்ததாக பிரஷ்டச்சர் என்ற ஹிந்தி திரைப்படத்தில் ஒரு சில காட்சியில் மட்டும் நடித்திருப்பார். 126வதாக சால்பாஸ் என்ற ஹிந்தி திரைப்படம். 127வதாக பணக்காரன் திரைப்படம். 128வதாக பெரிய இடத்து பிள்ளை திரைப்படத்தில் சிறப்பு தோற்றமாக ஒரு சில காட்சியில் மட்டும் நடித்திருப்பார். 129வதாக அதிசய பிறவி திரைப்படம். 130வதாக தர்மதுரை திரைப்படம். 131வதாக ஹம் என்ற ஹிந்தி திரைப்படம். 132வதாக ஃபரிஸ்டே என்ற ஹிந்தி திரைப்படம். 133வதாக கூன் கா கர்ஸ் என்ற ஹிந்தி திரைப்படம். 134வதாக பூல் பனே ஹங்கரே என்ற ஹிந்தி திரைப்படம். 135வதாக நாட்டுக்கு ஒரு நல்லவன் திரைப்படம். 136வதாக தளபதி திரைப்படம். 137வதாக மன்னன் திரைப்படம். 138வதாக தியாகி என்ற ஹிந்தி திரைப்படம். 139வதாக அண்ணாமலை திரைப்படம். 140வதாக பாண்டியன் திரைப்படம். 141வதாக இன்சானியட் கே தேவ்டா என்ற ஹிந்தி திரைப்படம். 142வதாக எஜமான் திரைப்படம். 143வதாக உழைப்பாளி திரைப்படம். 144வதாக வள்ளி திரைப்படத்தில் சிறப்பு தோற்றமாக நடித்திருப்பார். 145வதாக வீரா திரைப்படம். 146வதாக பாட்ஷா திரைப்படம். 147வதாக பெடராயுடு என்ற தெலுங்கு திரைப்படத்தில் சிறப்பு தோற்றமாக நடித்திருப்பார். 148வதாக ஆட்டங்கை ஆட்டங் என்ற ஹிந்தி திரைப்படம். 149வதாக முத்து திரைப்படம். அடுத்ததாக பாக்யா தபாட்டா என்ற பெங்காலி திரைப்படத்தில் சிறப்பு தோற்றமாக நடித்திருப்பார். 150வதாக அருணாச்சலம் திரைப்படம். 151வதாக படையப்பா திரைப்படம். 152வதாக புல்லாந்தி என்ற ஹிந்தி திரைப்படத்தில் சிறப்பு தோற்றமாக நடித்திருப்பார். 153வதாக பாபா திரைப்படம். 154வதாக சந்திரமுகி திரைப்படம். 155வதாக சிவாஜி த பாஸ் திரைப்படம். 156வதாக குசேலன் திரைப்படம். 157வதாக கதாநாயகுடு என்ற தெலுங்கு திரைப்படம். 158வதாக எந்திரன் திரைப்படம். 159வதாக ராவன் என்ற இந்தி திரைப்படத்தில் சிறப்பு தோற்றமாக நடித்திருப்பார். 160வதாக கோச்சடையான் திரைப்படம். 161வதாக லிங்கா திரைப்படம். 162வதாக கபாலி திரைப்படம். 163வதாக சினிமா வீரன் திரைப்படத்தில் பின்னணியில் குரல் கொடுத்திருப்பார். 164வதாக காலா திரைப்படம். 165வதாக 2.0 திரைப்படம். 166வதாக பேட்ட திரைப்படம். 167வதாக தர்பார் திரைப்படம். 168வதாக அண்ணாத்த திரைப்படம். 169வதாக ஜெயிலர் திரைப்படம். அடுத்ததாக லால் சலாம் திரைப்படத்தில் சிறப்பு தோற்றமாக நடித்திருப்பார். 170வதாக